அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு ஆள் மரணம் அடைஞ்சால் அந்த துக்கத்தை 3 நாள் மட்டும் அனுஷ்டிக்க சொல்லி இஸ்லாத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் இன்றைக்கு 3 நாள் எங்களோட மச்சான் மௌத்தாகி, அவருடைய விஷயங்களை அவர் பேசினா அது அவர் செஞ்சதை சொல்லி காட்டுற மாதிரியும் பெருமை புகழ் பேசுகிற மாதிரியும் அந்த நன்மைகளை இழக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். ஆனால் அதை நான் பேசுகிறதுல தவறில்லை என்று நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் இது பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதுக்காகத்தான் நான் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் பேசுகிறேன். இது எல்லோரும் தெரிஞ்சிருக்கணும். நான் தண்டித்தவன் பெற்றுக்கொள்வான் என்ற விஷயத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதை அனுபவ ரீதியாக நான் என்னோட மச்சாண்ட விஷயத்தெலாம் பார்க்கேன். அவரை பொறுத்தவரையில் அவர் ரொம்ப பெரிய ஒரு வணக்கவாளி. ஒரு மரணம்ன்றது இயல்பானது தான். ஆனால் அவருடைய மரணம் எங்களோட குடும்பத்தை பாதித்த அளவுக்கு எதுவுமே பாதிக்கலை. என்னென்னு சொன்னால் அவர் அளவுக்கு நான் ஒரு வணக்கவாளியை நான் காணவே இல்லை. பெரிய ஒரு அமலாளியே எங்களோட குடும்பம் இழந்து தவிக்குது. அவர் நான் அறிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக அவர் இமாம் ஜமாத்து தவறவிட மாட்டார். அதில் ரொம்ப பேணுதல் அளிப்பார். மற்றது நான் அறிய கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக அவருக்கு தஹஜ்ஜத் தவறுனதே கிடையாது. அவருக்கு தஹஜ்ஜத் தவறுனதே கிடையாது. 3:30 மணிக்கு எழும்பிடுவார். அவர் 2:30 மணிக்கு எழும்பின நாட்கள் இடிக்கவர். ஆனால் 3:30 மணி பிறகு எழும்பின நாளுண்டா நான் கேள்விப்படலை. அப்படி ஒரு நாளும் தஹஜ்ஜத்தை தவறவிட மாட்டார். ஒரு நேர தொழுதாண்டா லுகர் தொழுதா அவருக்கு அடுத்த உலகத்தில் உள்ள கவலை அசர். இப்போ அசரா அசர் தொழுகிறதான் அவர் அடுத்த கவலை அறிக்கும். அவர் கிட்டத்தட்ட 13 வருஷம் தாயிஃபில் இருந்தவர். அந்த நபிசுல்லாசவங்க போகிற நேரம் குப்பை கொட்டின அந்த மரிசி, அந்த கிளவி, அந்த தெருவுக்கு அடுத்த தெருவில் அவர் 13 வருஷம் இருந்தவர். ஒவ்வொரு வியாழனும் அவர் மக்காவை போயிடுவார். போய் உம்ரா செஞ்சுட்டு ஜும்மாவை அங்கே தொழுவிட்டு தான் அவர் ஒரு ரூமுக்கு வருவார். அப்படியே அவருக்கு ஒரு நல்ல பஸ் கிடைச்சிருந்தார். அதுக்கு அவர் எலோ பண்ணியிருந்தார். அப்போ யோசிச்சு பாருங்கள், 13 வருஷமும் ஒவ்வொரு வியாழனும் போய் ஒரு உம்ரா செஞ்சு அங்கே ஜும்மாவை தொழுவிட்டு வந்தேன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பாக்கியம். 2 தடவை ஹஜ்ஜி செஞ்சிருக்காரு. இங்கேயும் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் பேக்கரிகள் இல்லை ஊரில். அவர் பேக்கரி ஒன்றை போட்டு அந்த பேக்கரியில் 20% ஒரு ராத்தல் பானப்பை அதை வாங்கையும் மக்கள்கிட்ட காசு இல்லை. இரவையில் சில ஏழை தாய்மார் வந்து பானங்க காசு இல்லை மனே பிறகு காரணம்னு கேட்டால் தூக்கி கொடுப்பார், பானை தூக்கி கொடுப்பார். அந்த காசு வாங்குகிற விஷயத்தில் அவர் எத்தனையோ பேருக்கு பசித்த மக்களுக்கு அவர் நிறைய அவராக பேக்கரின்றது அதில் வந்து மக்கள் செல்லமாக அழைச்சாங்க. அப்படி பேச்சு வார்த்தை கூட அவர் சீதவி வாங்க சீதவி, பொங்க சீதவி, என்ன சீதவி, ஏது சீதவி, சீதவின்னு தானே அவர் பேசுவார். அப்படி ஒரு நல்ல பண்பான மனுஷன் அவர். ரொம்ப இரக்க குணமுள்ள ஆள், ரொம்ப சாஃப்டான ஆள் அவர். அவரோட மரணம் நான் என்னத்தை சொல்ல வரேன்டா, அவரோட மரணம் எப்படி தெரியுமா இருந்துக்கி, கடைசி நேரம் அவர் யாது நல்ல யாது இல்லை. அந்த சிவரில் கை அப்படி தட்டி பெட்டில் படுத்தவர் அந்த சிவரில் கையை தட்டி தயமம் செஞ்சுட்டு தக்பீர் கட்டி தொழுகிறார் அவர். அது அடிக்கடி அந்த காட்சி அவர் தொழுதார், தக்பீர் கட்டுவார், தொழுவார், தக்பீர் கட்டி படுக்கையில் அதை செஞ்சிட்டு இருந்தார் அவர். கடைசி சந்தர்ப்பம் இப்படி தொழுது விட்டு இருந்த மனுஷன் அஸ்ஸலாமு அலைக்கும் யா இஸ்ராயில் என்று சொன்னார். 2வது தடவை சொன்னார் அஸ்ஸலாமு அலைக்கும் யா மலக்குல் மௌத்துன்னு சொன்னார். அஸ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஸ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. அதோட நிப்பாட்டல் அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஸலவாத்துன்னு சொன்னார். அதோட ஒரு ரூஹ் விரிஞ்சிட்டு
அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளோ பெரிய பாக்கியம். அவர் எதை அவரை வாழ்நாள் முழுக்க அவரை ஃபிக்கர் தொழுகையாக இருந்திக்கோ, அவரை கடைசி நேரம் தொழுகைக்கு தக்பீர் கட்டி இஸ்ராயேல் அவங்களுக்கு சலாத் சொல்லி கலிமாவை அழுத்தம் திருத்தமாக எல்லாரும் கேட்கக்கூடிய விதத்தில் சொல்லி அந்த ரூஹ் விரிஞ்ச காட்சி இருக்கிறவா கிடைக்குமா? இது எல்லாருக்கும் இது கிடைக்காது இல்லை. நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் இந்த தொழுகையை சொல்லப்படுத்தானே, யார் தொழுகையை பேணுதலாக தொழுது வராங்களோ கடைசி நேரம் ஒரு மலைக்கு அனுப்பி அவருக்கு கலிமாவை ஞாபகப்படுத்தி அவருக்கு கலிமாவை சொல்லி கொடுத்து சொல்ல வச்சு அந்த ரூஹ் வாங்கப்படும் என்று சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு ஆகாரம் இல்லை முடிஞ்செல்லாம் பேசுவாங்க. அது நான் இവിടുത്തെ பேச வரல. ஆனால் இந்த காட்சியை நாங்கள் நேரில் கண்டேன். நாங்கள் அதில் ரொம்ப பெரிய இந்த இழப்பு எங்களுக்கு உண்மையாக ஒரு புறம் இவ்வளோ ஒரு அழகான ஒரு மௌத்தாகி அவர் போனாரே அந்த உலகத்தை முடிச்சிட்டுன்னு சொல்லி அப்படி ஒரு சந்தோஷம். ஒரு 3 நாளைக்கு முதல் சொன்னார், மௌத்தாத்து 3 நாளைக்கு முதல் சொன்னார், நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டேன்னு சொன்னார். என்ன எக்ஸாம் நீங்கள் எழுதினேன்? நானும் நான் ஒரு எக்ஸாம் எழுதினேன், அல்லாஹ்விட்ட ஒரு எக்ஸாம் எழுதினேன், அந்த எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணிட்டேன்னு சொன்னேன். அப்போ என்ன எக்ஸாம் எழுதினேன், அது எனக்கு அல்லாஹ்க்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னார். அப்படியே அந்த முன்னறிவிப்பு மாதிரி அவர மரணங்கள் மௌத்தாரத்து கொஞ்ச நேரம் கூட அவர பேரன் கொழும்பிருந்து வந்துக்கிட்டு இருந்தார். எத்தனை மணி மட்டில் வருவாருன்னு கேட்டார். ஒரு 3 மணி மட்டில் வருவாருன்ட்டு. அப்போ அவர் என்னை சந்திக்க மாட்டார்ன்னு சொன்னார். அப்படி கணக்க நிகழ்வுகள் சொன்னார். முன்கூட்டி அறிஞ்ச மாதிரி சொன்னார் அந்த மௌத்தை. பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அவருக்கு 72 வயசு. ரொம்ப பக்குவமான மனுஷன். அல்ஹம்துலில்லாஹ். எந்த பார்வையில் அவர் வென்றுட்டு போய்த்தார். நம்மளும் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொருவரும் துனியான்னு ஓடுறோம். சும்மா எல்லாம் நம்மளோட காலம் கழிக்கும். நம்ம ஒவ்வொருவரும் நம்மளோட மர்ம வாழ்வுக்காக நம்ம எல்லாரும் நம்மளோட வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டி கிடக்கு. எப்படி தான் நம்ம சந்தோஷமாக வாழ்ந்தாலும் சரி, இல்லை என்ன கஷ்டத்தில் வாழ்ந்தாலும் இந்த வாழ்க்கை முடிஞ்சிடும். மர்மவுடைய வாழ்க்கை நம்ம எல்லோரும் ஈமம் கொண்டிருக்கோம். முடிவே இல்லாத வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு நம்ம செய்கிற பாவமான காரியமெல்லாம் விட்டு நம்மளை நாம் கொஞ்சம் மாறி நம்மள உள்ள கெட்ட குணங்கள் எல்லாம் நீங்கி ஒரு தியாகம் பண்ணி விட்டு கொடுத்து மக்களோட அன்பை பழகி நம்ம இந்த வாழ்க்கையை நாம் நல்ல முறையில் முடிச்சிட்டு போகணும்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நம்ம வென்றுவோம். இல்லைன்னா நாம் கை சேதப்படுவோம்.